வண்டியை சீஸ் பண்ணுறாங்க. வண்டியை சீஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபைனான்ஸ் கம்பெனிக்கார வண்டி எடுத்துட்டானா எடுத்துகிட்டு போயிடுவான். எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களை கண்டுக்கவே மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், அந்த வண்டியை சைலண்ட்டாக காது வச்ச மாதிரி நல்ல ரேட்டுக்கு விற்றுருவான். அவன் நீங்கள் கட்டின இஎம்ஐ ப்ளஸ் ஃபைனான்ஸ் கம்பெனியில் அந்த வண்டியை எடுத்து அதை விற்ற காசு பார்த்திங்கன்னா, உங்களுடைய நீங்கள் வாங்கின லோனுக்கு 90% லோன் அங்கே அடையப்பட்டிருப்போம். ஆனால் அவனுக்கு அதில் வந்து திருப்தி அடைய மாட்டாங்க. மீதி 10% இதில் அதுக்கு டிஃபால்ட் இன்ட்ரெஸ்ட்னு போடுவாங்க. ஒரு நாளைக்கு வட்டி, ஒரு நாளைக்கு 4% வட்டின்னு போட்டு லோட் பண்ணுவாங்க. போட்டு கணக்கு போட்டு அப்படி இப்படி எல்லா கணக்கும் கம்ப்யூட்டர் தான் தட்டினா வருமே. அதான் அங்கிட்டு கம்ப்யூட்டர் டிசைன் தானே, கம்ப்யூட்டர் டிசைன்ஸ் தட்டினா அது பாட்டி இன்ட்ரெஸ்ட் வந்துடும், சார்ஜ் வந்துடும். அந்த சார்ஜுக்கு கிட்டத்தட்ட ஒரு வழக்கில் நடக்குது. அதையும் உதாரணமாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட என்ன பண்ணுவாங்க, இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டுக்கு இவ்வளோ பணம் அவன் வண்டி வாகனத்தை விற்கின்ற பணம் என்பது அவன் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஆக்சுவலாக கூட்ஸ் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா, ஒரு வாகனத்தை விற்கும்போது சீஸ் பண்ண வெஹிக்கிளே விற்கும்போது ப்ரையர் நோட்டீஸ் கொடுக்கணும். 30 days முன்னாடி அந்த ப்ராப்பர்ட்டி இவ்வளோ தான் வேல்யூ போகுது, அந்த வெஹிக்கிள் வந்து இவ்வளோ தான் வேல்யூ போகுது, நான் இத்தனை நாளில் உனக்கு டைம் கொடுக்குறேன், இத்தனை நாளில் இந்த பணத்துக்கு நான் அதை விற்றுருவேன், ஆஃபர் வந்துச்சு, இதோட மார்க்கெட் வேல்யூ இவ்வளோ தான், அதுக்கு விற்றுருவேன்னு நோட்டீஸ் கொடுக்கணும். இது கூட்ஸ் ஆக்ட். ஆனால் இதை வந்து யாரும் வந்து கொடுக்குறதில்ல. ஹையர் பர்ச்சேஸ் கம்பெனிகளுக்கு நிறைய பேருக்கு இது தெரியாது, தெரிவதும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறாரு, இவர் அந்த வண்டியை வந்தளவுக்கு விற்றுட்டு டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டுக்கு 2 லட்சத்துக்கு 25 லட்சத்துக்கு ஆர்பிட்ரேஷன் போடுறாங்க. பொதுமக்கள் நம்மளுக்கு தான் ஆர்பிட்ரேஷன் என்னன்னு தெரியாது. 150 கையெழுத்து நீட் இடத்துல போடுறாருல, ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் நமக்கு என்னன்னு தெரியாது. அதனால் பணம் கட்டுவார் வேறு வேலையில் என்ன நினைப்பார், நம்மளே பணம் கேட்ட வரார் வேறு வேலையில், வண்டியை தூக்கிட்டு போயிட்டார், நான் கட்டின பணமும் போயிடுச்சு, வண்டியை திரும்பி விற்றுட்டாருங்க, அப்புறம் நான் எதுக்கு பணம் கட்டினேன் அப்படின்னு தூக்கி ஓரமாக போட்டுருவார். ஆனால் இவர் நோட்டீஸ் வாங்கி வச்சார் பாருங்க, அது எக்ஸ்பர்ட்டே ஒரு ஆர்பிட்ரேஷன் அவார்டு ஆகிடும். அவார்டு ஆகிட்டா என்ன பண்ணுவான், 25 லட்சத்துக்கு ஈபி போடுவான், வீட்டுக்கு வருவான். இல்லைனா ஒன்று ப்ராப்பர்ட்டி வந்து அதை அட்டாச் பண்ணிவிடுவான். இப்படி பண்ணும்போது தான் என்ன நடக்குதுன்னா, நீ ஐயோ குய்யோ முய்யோ கத்தின்னு ஓடுவேன். ஓடி போய்ட்டு என்ன பண்ணுவேன், அந்த அவார்டு வாங்கி நீ தர வேண்டிய போனால் 2 லட்சம், நல்லா மைண்டில் வச்சுங்க, 2 லட்சம். அந்த அவார்டு வந்து 25 லட்சம் இருக்குது. அதை கொண்டு போய்ட்டு ஒரு அப்பீல் போடுங்க. அவங்க அட்வொகேட் சொல்லுவார், அப்பீல் போட்டால் தான் ஈபி நிற்கும்னு. நீ அப்பீல் போட்ட உடனே நம்பர் பண்ணுறதுக்கு 75,000 ரூபா பணம் கேட்பான் செக்ஷனில். எப்படி கோர்ட் ஃபீ எவ்வளோக்கு, நீ வாங்கின பணம் எவ்வளவு 2 லட்சம், அவன் போட்ட அவார்டு எவ்வளவு 25 லட்சம், தப்பாக போட்டிருக்கிறான். ஆனால் சட்டம் என்ன சொல்கிறது, ஒரு அவார்டை நீ சேலஞ்ச் பண்ணும்போது 3% மேக்ஸிமம் 1 lakh விச் எவர் இஸ் ஹையர். அதையா இதில் 3% எவ்வளோ ஆச்சு, 3%னா 25 lakhஸுக்கு 75,000. சப்போஸ் 50 லட்சத்துக்கு போட்டிருந்தாங்கன்னா 1.5 லட்சம் ஸ்டாம்ப் இல்லை, 1 லட்சம் மேக்ஸிமம் 1 lakh. ஸோ இதில் 25 lakhs அவார்டு அமௌண்ட்ன்றதால நீங்கள் என்ன பண்ணணும், 75,000க்கு கோர்ட் ஃபீ கட்டணும். இது போக வழக்கறிஞர் கட்டணும். ஸோ இந்த 75,000 நீங்கள் பே பண்ண தான் உங்கள் கேஸே அங்கே நம்பர் ஆகும். நம்பர் ஆனதுக்கப்புறம் தான் கோர்ட்டுக்கு வரும். கோர்ட்டுக்கு வந்த உடனே ஜட்ஜு நம்பணும் உங்கள் கேஸை. ஜட்ஜு என்ன சொல்லணும், ஆமாம் இதெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னோடனே என்னென்ன க்ரௌண்ட்ஸ்லாம் அவங்க டிஃபென்ஸ் எடுத்துக்கிறாங்க, உங்கள் அட்வொகேட் அதெல்லாம் சொல்லணும். சொன்னால் மட்டும்தான் நீதிமன்றம் இதை நிறுத்தி வைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீ 2 லட்சம் அப்படி 2 லட்சம் தான் நான் தரணும்னு சொல்லி இங்கே கணக்கோடு நீதிமன்றத்தில் நிரூபிச்சிங்கன்னா, அந்த 2 லட்சத்தை நீ டெபாசிட் வை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஸ்டே கொடுத்தா தான் ஸ்டாப் பண்ணணும். ஸோ இப்படித்தான் வந்து ஓடும். இது வந்து இப்படித்தான் செய்ய வேண்டிய முறை. இப்படி ஒரு நிதி நிறுவனத்தில் ஒரு வாகன கடன் பெறுகின்ற ஒரு நபர், அவரிடம் நீங்கள் பணம் வசூல் செய்ய வேண்டும் என்றால் நீதிமன்றத்துக்கு சென்று ஒரு உத்தரவை பெற்றுத்தான் வண்டியை பறிமுதல் செய்ய வேண்டும், வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டும். அதே போல் அவருக்கு கொடுக்க வேண்டிய பணம், அவர் உங்களுக்கு தர வேண்டிய பாக்கி ஏதாவது தொகை இருந்தாலும் அவருக்கு முறையாக அறிவிப்பை கொடுத்து நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் அதில் நீங்கள் வந்து ஒரு உத்தரவை வாங்கி ஈபி போட்டு தான் நீங்கள் வந்து நிறைவேற்ற மனு போட்டு தான் நீங்கள் வந்து வசூல் செய்யணும். ஒன்று. ரெண்டாவது, ஒவ்வொரு நிதி நிறுவனத்திலும் வந்து இந்த என்ன சொல்லுவாங்கன்னா சீசிங் ஆஃபீஸர்னு அவர் என்ன ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே அவர் அப்பாயின்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்களா. சுதந்திர பொறிக்கு பசங்க ரவுடி பசங்க தான் சீசிங் ஆஃபீஸரை வச்சுருப்பானுங்க. அவனுக்கு ஒரு வண்டியை எடுத்துட்டான்னா அவனுக்கு வந்து 10,000 ரூபா 20,000 ரூபா 30,000 ரூபா வண்டி வாகனத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து பணம் ஃபீஸு. அதுக்கு ஆசைப்பட்டு இவங்க வருவாங்க. வாகனத்தை லோனில் வாங்கினவர் பெரிய தாதாவாக இருப்பார். ஸோ நம்மளால் என்ன பண்ணுவார், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய ஆள் அவருக்கு காம்படிஷனாக டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு இடத்துல செட் பண்ணுவார். அவர் இந்த பக்கம் பாத்ரூம் போகும்போது ஒரு ஏறி இன்னொரு சாவியை போட்டு காரை தூக்கிட்டு வந்துடுவார். அவரோட பெரிய வண்டி பென்ஸோ ஆடியோ ஏதோ தூக்கிட்டு வந்துடுவார். ஸோ இதுதான் நடக்குது. இதுக்கான விழிப்புணர்வுகள் என்ன அப்படின்றது தான் வந்து பொதுமக்களுக்கு தெரியணும். வாகனத்தை இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது தாராளமாக நீங்கள் வந்து ஒரு சிவில் கோர்ட்டில் போட்டு இன்ஜெக்ஷன் சூட்டை போடலாம். ஏன்னா உங்ககிட்ட அந்த அக்ரிமெண்ட்லாம் இருக்காது. அதனால் ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருக்கிறதால உங்கள்கிட்ட இருக்காது. அதனால் நீங்கள் அது தெரிய வர வரைக்கும் உடனே நீங்கள் ஒரு சிவில் கோர்ட்டுக்கு போய்ட்டு
இந்த மாதிரி வந்து வசூல் பண்ணுறது இல்லீகலு. இப்படி தான் அவங்க வசூல் பண்ணணும்னு சிவில் கோர்ட்டுக்கு போட்டு என்னுடைய வாகனத்தை சட்டத்துக்கு புறம்பாக வந்து பறிமுதல் செய்ய முயற்சி செய்கிறாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் கொடுங்கன்னா கொடுப்பாங்க. அப்போ அந்த வாகனத்துக்கான ஆவணங்களோ, அந்த வாகன தொகைக்கான ஈடு என்ன நீங்கள் நீதிமன்றத்தில் கேட்பாங்க. கேட்டால் அது கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா தாராளமாக அவர்கள் அவ்வாறு செய்யக்கூடாது என்பதை தடுப்பார்கள். இதில் இன்னொன்று என்னன்னா, நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுறீங்க ஒரு மேட்டர்னாலே ஃபைனான்ஸ் கம்பெனி உங்ககிட்ட வந்துருவான் பேசுறதுக்கு. பேசி எனக்கு இதுக்கு ஃபைனான்ஸ் கம்பெனி அசிங்கம் கோர்ட் வரைக்கும் போனால் அடுத்தது வந்து செட்டில் ஆகாது. எல்லோரும் எப்படி போய்டுவான்னு சொல்லிட்டு உடனே உங்ககிட்ட வந்து உட்காந்து பேசி செட்டில் பண்ணி அந்த மேட்டரை முடிச்சுடுவாங்க.